வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேனும் காணோம் என்று நம்ம பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்? தேசிய கவி பாரதியார் அழகா சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ அவருக்கு தெரிஞ்ச மொழிகள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 16 மொழிகள் தெரியும். இப்ப அந்த 16 மொழிகள்லயும் சிறந்த மொழி என்னன்னு சொல்லியிருக்காரு? தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கான காரணம் என்னன்னா தமிழோட சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கு, தமிழோட ஆழம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் பாரதியார் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ கிராமர் கிளாஸ்க்குள்ள வந்திருக்கோம். ஸோ தமிழ்ல பொது தமிழ்ல கேட்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த 85 வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்காக, அந்த 85 வினாக்களுக்கு நம்ம ஈஸியா விடையளிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இலக்கணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, தமிழோட ஆழத்தையும் அதோட சிறப்பையும் மிக தெளிவாக நம்ம தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தமிழோட இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தமிழோட இலக்கணம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழோட ஆழத்தையும் சிறப்பையும் என்ன பண்ணிடுவோம்? ஈஸியா லேர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எந்த மொழியோட சிறப்பும் அதோட இலக்கணத்துல தான் இருக்கு. ஸோ அது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பண்ணிருச்சு? தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மொழியோட சிறப்பு தெரிஞ்சிருக்கணும், அதோட ஆழம் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா 100க்கு 85 வினாக்கள் எதுல வந்துருச்சு? இலக்கணம் அப்படின்றது வந்துருச்சு. இன்னைக்கு நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 100க்கு 85 வினாக்கள் எதை சார்ந்து இருக்கு? இலக்கணம் சார்ந்து இருக்கு. அப்ப இலக்கணத்துல நம்ம 85க்கு 85 வாங்கணும்னா அதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா புரிதல் வேணும். என்ன வேணும்? புரிதல் வேணும். இலக்கணம் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறணும்ன்றது வேணும். அதே மாதிரி இலக்கணத்துல ஈஸியா மார்க் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனை உங்களுக்கு எலிமினேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க தான் வின்னர். ஓகேவா? ஸோ இலக்கணத்தை பொறுத்தவரை அதான் 4 ஆப்ஷன் இருக்கும், 4ல 3 தூக்கிட்டோம் அப்படின்னா அது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். அப்படி அந்த ஆன்சர் எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தான் என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பீப்புளா, வின்னரா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 டைப், ஒன்னு குரூப் 4, இன்னொன்னு குரூப் 2 2A. இந்த ரெண்டுல தான் என்ன இருக்குன்னா தமிழ் இருக்கு. ஓகேவா? அப்ப குரூப் 4 படிக்கிறவங்க நல்லா மைண்டுக்குள்ள ஏத்திக்கணும். என்ன ஏத்திக்கணும்னா தமிழ் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இலக்கணம் இருக்கோ அதோட வரியோட சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வரியமும் சேர்ந்து என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கான்செப்ட் பிளஸ் அதோட வரிகளையும் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா குரூப் 4ல ஸ்கூல் புக்குக்குள்ள இருந்து மட்டும்தான் இலக்கணம் என்ன பண்ணும்? இடம்பெறும். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ குரூப் 2 2A படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இலக்கணத்தோட கான்செப்டை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வரிகள் எங்க இருந்து வேணாலும் வரலாம், அந்த வரிகள் எங்க இருந்து வேணாலும் வரலாம். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சா அந்த இலக்கணத்தை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நம்ம இப்ப நியூவா இலக்கணத்துக்குள்ள என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேவா? தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல். இடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டதுதான் தொல்காப்பியம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்துதான் நன்னூல் எல்லாமே வந்துச்சு. நன்னூல் பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டது. ஓகேவா? ஸோ அந்த அவங்க கொடுத்த இலக்கணத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஸ்கூல் புக்ல இருக்கிறத தெளிவா டாப் டு பாட்டம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இலக்கணத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் எதுல போறேன் அப்படின்னா எழுதும் திறன்ல போறேன். எழுதும் திறன்ல போறேன். ஓகேவா? எழுதும் திறன் அழகு 3ல கொடுத்துருப்பாங்க இலக்கணம். ஒரு 15 வினாக்கள் இதுல இருந்து நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள். இப்பன்னு இல்ல, எப்பவுமே பழைய சிலபஸ்லயுமேவும் இந்த தொடர் வகைகள் இருக்கு தெரியுமா? தொடர் வகைகள், அதாவது இது செய்வினையா, செய்யப்பாட்டு வினையா, இல்ல தன்வினையா, பிறவினையா? ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா இது செய்தி வாக்கியமா, கலவை வாக்கியமா, இல்ல இது உணர்ச்சி தொடரா, கட்டளை தொடரா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துடலாம். எப்படின்னா செய்தி வாக்கியமா, கலவை வாக்கியமா, இல்ல தன்வினையா, பிறவினையா, இல்ல செய்வினையா, செய்யப்பாட்டு வினையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுக்கலாம். கண்டிப்பா இதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் நம்மளுக்கு எப்பயுமே இடம்பெறக்கூடிய ஏரியா தான் இது. எப்படி வேர் சொல்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்களோ அதே மாதிரி தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை இந்த டாபிக்ல இருந்து என்ன கேட்பாங்க? நம்மளுக்கு கண்டிப்பா 2ல இருந்து 3 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா இந்த தொடர் வகைகள் மொத்தமா எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியா எப்படி நம்ம ஷார்ட்கட்டோட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? இதுல 2ல இருந்து 3 மார்க் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எது கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். அப்ப 10th ஓல்டு புக்ல ஒரு 16 தொடர் வகைகள் இருக்கும். ஓகேவா? செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், உடன்பட்டு தொடர், எதிர்மறை தொடர் அப்படின்னு ஒரு 16 தொடர் வகைகள் இருக்கும். அது போக கொஞ்சம் தொடர் வகைகள். மொத்தமா இன்னைக்கு நம்ம ஒரு 25 தொடர் வகைகள் பத்தி பார்க்க போறோம். ஸோ 25 தொடர் வகைகளும் என்ன எப்படின்றத
டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தொடர் வகைகள்ல என்ன கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அந்த அளவுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 by 1 ஒவ்வொன்றும் என்ன, அது என்ன சொல்ல வருது, இதோட எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 250 தொடர் வகைகள், 250 கொஸ்டின் வச்சிருக்கேன் தொடர் வகைகள்ல சேர்ந்து. அந்த 250 கொஸ்டினை அப்படியே என்ன பண்ணிடலாம், கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா மிஸ்ஸே ஆகாதுங்க, மிஸ்ஸே ஆகாது. 2ல இருந்து 3 கொஸ்டின் சாலிடா அடிச்சிடலாம். இலக்கணம் கஷ்டம்லாம் இல்லை, புரிஞ்சுட்டா ஈஸி. ஓகேவா? உங்க மைண்டுக்குள்ள அப்படி ஷார்ப்பா என்ன பண்ணிடுறேன், ஒவ்வொன்றையும் ஏத்துறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 25 தொடர் வகைகளை பத்தி டீட்டெயிலா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க, ஈஸியா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணலாம், மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். 2ல இருந்து 3 மார்க் அடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா செய்தி தொடர். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது செய்தி தொடர். இது செய்தி தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கருத்தை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? ஒரு கருத்தை பேஸ் பண்ணி வர்றதா என்னன்னா செய்தி. ஓகேவா? ஒரு கருத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் என்ன அப்படின்னா செய்தி வாக்கியம். அதை நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே இது செய்தியே சொல்லுது, ஏதோ ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஒரு கருத்தை சொல்லுது. அப்ப இங்க நம்ம நல்லா தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கருத்து. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கருத்தை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது செய்தி வாக்கியமா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது ஒரு செய்தி தொடரா அப்படின்னா ஆமா. இது ஒரு செய்தி தொடரா அப்படின்னா ஆமா. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது என்னன்னா இது கருத்தை சேர்ந்து வரல, ஆனா என் அண்ணன் நாளை வருவான் இதை வேற ஏதாச்சும் தொடர அசீவ் பண்ணி பாருங்க, பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ மெயின் தொடர்ல இதுதான். ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்படி ரிலேட் பண்ணி பார்த்தாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். என் அண்ணன் நாளை வருவான்றதை வேற ஏதாச்சும் இப்ப இதை தன்வினைன்னு நான் எடுக்கிறேன்னா இதை பிறவினையா மாற்ற முடியுமான்னு பாருங்க, முடியாது. ஓகேவா? அப்ப என் அண்ணன் 2 பேரை பத்தி பேசுது, அவன் நாளை வருவான்னு சொல்லுது. அப்ப அது ஒரு செய்தி. ஓகேவா? இங்க பாருங்களேன், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. ஆமா, இது ஒரு செய்தியை தானே சொல்லுது. தென்னிந்தியாவோட அடையாள சின்னமாக என்ன மாடு, காங்கேய மாடு போற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தியை முன்வைக்கிறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளுவர், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான், வெளியே எங்கேயுமே இல்லை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அது நம்மளுக்கான ஒரு கருத்து, ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகே உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அவர் எங்க பிறந்தார், விளாச்சேரியில் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்ப செய்தி வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்க ஆப்ஷனை பார்த்தா ஈஸியா தட்டி தூக்கிடலாம். நான் அடுத்த பார்ட்ல அதான் கொண்டு வரேன். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அடிக்கிறது எப்படி, அதான் நான் அடுத்த பார்ட்ல கொண்டு வரேன். ஈஸியா பார்த்துலாம். 1 by 1 பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ மெயினா ஒரு கருத்தை சொல்லுச்சு அப்படின்னா அது செய்தி வாக்கியமாக இருக்கும். ஓகே, 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா. 2வது என்னது, வினா தொடர். வினா தொடர்னாலே நமக்கு தெரியும், ஒரு கேள்விக்குறியோட முடிஞ்சிருந்தா அது வினா தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா போட்டுருவோம். ஓகேவா? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா அது என்னது, ஒரு வினா தொடர். வினாவோட முடிஞ்சிருக்கு, அது ஒரு வினா தொடர். ஓகேவா? சோ இதுல என்னென்ன மாதிரி வினா வரலாம், என்ன, ஏன், எதற்கு, எப்படி. சோ அப்படி ஒரு வினாவோட என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும். ஏன், எதற்கு, என்ன, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வினாவோட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வினா தொடர். இந்த வினா தொடரும் இன்னொன்று எழுவாய் தொடர் ஒரே ஒரு ஏரியா மட்டும் குழப்பம். வினா தொடர் எது, எழுவாய் தொடரும் ஒன்னே ஒன்று மட்டும் குழப்பம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சொல்றதுன்னா, இது நான் உங்களுக்கு எழுவாய் வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா? எழுவாய் தொடரும் வினா தொடரும் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இடத்துல தான் சின்ன கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். மித்தபடி எதுவுமே இருக்காது. வினா தொடர் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். வினா தொடர் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். பெரிய லெவல்ல டவுட் இருக்காது. இப்ப பாருங்களேன், பேருந்து வருமா அப்படின்னு கேட்கிறோம். பேருந்து வருமா அப்படின்னு கேட்கிறோம். இதை நம்ம பாதி பேர் பார்த்தோன்னே டக்குன்னு வினா தொடர்னு அடிச்சிரும். என்ன அடிச்சிரும், வினா தொடர்னு அடிச்சிரும். இங்க நல்லா பாத்துக்கணும், வினா தொடருக்கும் இது எழுவாய் தொடருக்கும் என்ன வித்தியாசம்னா, பேருந்து அப்படிங்கிறது என்னது, ஒரு எழுவாய். ஓகேவா?
இந்த எழுவாய் வந்து 3 கேட்டகரியில வரலாம். இந்த எழுவாய் வந்து 3 கேட்டகரியில வரலாம். எதுல எல்லாம் வரலாம் பாத்தீங்கன்னா, பெயரை கொண்டு பெயரோட வரலாம், வினையோட வரலாம், இல்ல வினாவோட வரலாம். பெயர், வினை, வினா. பெயர், வினை, வினா, இந்த 3லயுமே எழுவாய் தொடர்ன்றது வரலாம். ஓகேவா? சோ அதுல இங்க வந்து ஏன், எதற்கு, எப்படின்றது முடியல. ஓகேவா? இப்ப உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா, இது டைரக்டா பார்த்தோன்னே இது வினா தொடர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பேருந்து வருமா, ஒரே ஒரு எழுவாய் ஒரு இதோட முடியுது அப்படின்னா இது என்னது? எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் ஒரு வினாவோட முடிஞ்சுன்னா இது என்னது? எழுவாய் தொடர். அவ்வளவுதான். வினா தொடருக்கும் எழுவாய் தொடரும் ரிலேட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், மார்க் அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, 3வது பாருங்க, என்னது? உணர்ச்சி தொடர். உணர்ச்சினால ஈஸியா அடிச்சிடலாம். நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய உணர்ச்சி என்ன மாதிரி வார்த்தைகளா வருதோ அதுதான் என்னன்னா உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் எல்லாருமே ஈஸியா போடக்கூடிய ஒண்ணு. இப்போ உணர்ச்சி தொடர்ல பாத்தீங்கன்னா எது எதுலலாம் உணர்ச்சி வரும்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில நம்மளோட உணர்ச்சி வெளிப்படும். வியப்பு. வியப்புல நம்மளோட உணர்ச்சி வெளிப்படும். இன்னொன்னு துன்பம். துன்பத்திலேயே நம்மளோட உணர்ச்சி என்னாகும்? வெளிப்படும். அப்ப இந்த 3 இடத்துல என்ன வரலாம்? உணர்ச்சி தொடர் வரலாம் மெயினா. இது போக நம்ம பேசிக்கொண்டிருக்க கூட ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? வெளி வரலாம். அப்ப இந்த மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம். இப்ப வியப்புன்னு பாத்தீங்கன்னா என்னன்ற வார்த்தை. என்ன இமயமலை இவ்வளவு உயரமா இருக்கிறது அப்படின்னு சொல்றோமா? இந்த என்ன அப்படிங்கிறது என்னவா வரும்? வியப்புல வரும். ஓகே. துன்பத்துல அந்தோ. துன்பத்துல என்ன வரலாம்? அந்தோ நாய் அடிபட்டு கிடக்கிறது. அந்தோ நாய் அடிபட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? வரலாம். ஓகேவா? அப்ப அந்தோங்கிறது துன்பத்துல வரும். என்ன அப்படிங்கிறது வியப்புல வரும். மகிழ்ச்சியும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது இதோட உணர்ச்சியை சொல்லுது. எவ்வளவு உயரமான மரம் ஒரு மகிழ்ச்சியில பார்த்து சொல்றதா எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு. அப்ப உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது ஈஸியா எல்லாருமே போடக்கூடிய ஒரு கொஸ்டின். வினா தொடரும் ஈஸி, உணர்ச்சி தொடரும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது ஈஸியா நம்ம நிறைய இதோட எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்க போறோம். அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. இப்ப நாலாவது பாத்தீங்க அப்படின்னா கட்டளை தொடர். கட்டளைனால என்னது? ஆர்டர். ஒரு ஆர்டர் போடுறது. ஓகே, ஒரு ஆணையிடுறது. ஓகேவா? ஒரு செயலையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயலையோ பின்பற்றுமாறு ஆணையிடுவோம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் கட்டளை. கட்டளை ஒண்ணு இல்லை. எங்க அப்பா கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பார்த்து போ, நல்லா படி, ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, நம்ம அப்பா ஆசையில தான் சொல்றாரு, நம்ம மேல பாசத்துல தான் சொல்றாரு நினைப்போம். பார்த்து போ அப்படின்றது கட்டளை தொடர். பார்த்து போ அப்படிங்கிறது என்னது? கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது என்னது? கட்டளையோட சொல்றது, ஆணையிட்டு சொல்றது. அது ஒரு கட்டளை தொடர். ஓகேவா? சோ இளமையில் கல். ஔவையார் சொன்னது. ஓகேவா? இளமையில் கல் அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டளையோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? கட்டளையோட சொல்லக்கூடிய ஒரு தொடர். ஓகேவா? கவனமாக படி, இதெல்லாமே கட்டளையோட சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்ப கட்டளை தொடர் நம்ம ஈஸியா பார்த்தோன்னே பிடிச்சிடலாம். இது கட்டளை தொடர்ல இருந்து கேட்டிருக்காங்களா, ஈஸியா போட்டலாம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஈஸியா போட்டலாம். ஓகேவா? இப்ப கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர் என்ன பண்ணலாம்? ஈஸியா தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்களேன், நான் இந்த வீடியோ ஃபுல்லா என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம இது சம்பந்தப்பட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 250 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸ்கூல் புக்ல. டீட்டெயிலா இருக்கக்கூடிய 250 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்றதை டைரக்டா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை மக்கப் பண்ணக்கூடாது. இலக்கணத்தை மக்கப் பண்ணக்கூடாது. புரியணும், ஓரளவு புரியணும், இல்ல ஆப்ஷனை எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? தனி நிலை தொடர், தொடர் நிலை தொடர் அப்படின்னு 2 இருக்கு. தனி நிலை தொடர், தொடர் நிலை தொடர். ஓகேவா? தனி நிலை தொடர்னா என்னன்னா, ஒரு எழுவாய் இருக்கா, ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாயோ ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னன்னா தனி நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? தனி நிலை
தொடர். ஒண்ணு இல்ல, அழகன் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. அழகன் பாடம் எழுதுகிறான். அழகன் பாடம் எழுதுகிறான் அப்படின்னா இது ஒரு எழுவாய். ஓகேவா? ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது செய்யப்படு பொருள். அப்ப ஒரு எழுவாய் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சால் அது என்னது? ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள். இன்னொரு ஸ்கூல் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். மா, பலா, வாழை. இது என்னன்னா முக்கணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்றும் முக்கணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப மா அப்படிங்கிறது ஒரு எழுவாய், பலாங்கிறது ஒரு எழுவாய், வாழைங்கிறது ஒரு எழுவாய். அப்ப பல எழுவாய்கள் சேர்ந்து ஒரே ஒரு பயனிலையோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தனி நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தொடர் நிலை தொடர்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அதோட கண்டினியூஷன் தொடரும். அதான் தொடர் நிலை தொடர். அப்ப என்னன்னா அதுக்கு என்ன, ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கும். ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருந்தால் அது தொடர்நிலை தொடருமாங்க. இப்ப தனிநிலை தொடருக்கு மேரி அப்படிங்கிற ஒரு எழுவாய் காத்திருந்தார் அப்படின்ற ஒரே ஒரு பயனிலையோட முடிஞ்சிருக்கு. அதனால இது தனி நிலை தொடர். நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், பார்த்துலாம். அதனால ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுட்டு உள்ள நம்ம போகணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்களேன், தொடர்நிலை தொடருக்கு இது ஸ்கூல் புக்ல இருக்கு. கார்மேகம் கடுமையாக உழைத்தார். அதனால் வாழ்வில் வெற்றி பெற்றார். புரியுதா? அப்ப தனிநிலை தொடருக்கு தொடர்நிலை தொடருக்கு வித்தியாசம் புரியுதா? கார்மேகம்ன்ற ஒரே ஒரு ஆளு, இது ஒரு எழுவாய். ஓகேவா? ஒரே ஒரு ஆளு, இது ஒரு எழுவாய். கடுமையாக உழைத்தார் பயனிலை. அதனால் வாழ்வில் வெற்றி பெற்றார். அதனால் வாழ்வில் வெற்றி பெற்றார். இரண்டு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தொடர் நிலை தொடர். ஈஸியா அடிச்சலாம். அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ற கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் என்னது? இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள் வந்து இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு சொற்கள் என்ன பண்ணிருக்கும், வந்திருக்கும். அதான் அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ற மூணு வார்த்தை கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ ஓகேவா? இப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடரையும் கலவை தொடரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வாங்களேன், அதுக்கடுத்து பாருங்க, கலவை தொடர். கலவை தொடர்னா என்ன அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். இப்ப அங்க பார்த்து அதே தான். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் என்ன பண்ணாரு, வெற்றி பெற்றார்னு சொல்றோம். ரெண்டு சென்டென்ஸ். இங்கேயும் அதே ரெண்டு சென்டென்ஸ் தான். எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிரும் ஃபுல்லா, ஒரு சென்டென்ஸ் முடியாம தொங்கி நிற்கும். ஒரு சென்டென்ஸ் முடியாம தொங்கி நிற்கும். அப்புறம் இருந்தா அது என்னது, கலவை தொடர். அங்க ரெண்டுமே முடிஞ்சிடும். இங்க ரெண்டுல ஒண்ணு தொங்கி நிற்கும். இப்ப பாருங்க, அதையே எடுங்க. கார்மேகம் கடுமையாக உழைத்ததால், உழைத்தான் இருந்துச்சா, இங்க உழைத்ததால் உழைத்ததால் கார்மேகம் கடுமையாக உழைத்ததால் வாழ்வில் வெற்றி பெற்றார். அப்ப இந்த சென்டென்ஸ் இங்க முடிக்க விடல, தொக்கி நிப்பாட்டுறேன். தொக்கி நிப்பாட்டி வாழ்வில் வெற்றி பெற்றார்ன்றதுல நான் என்ன பண்றேன், சென்டென்ஸை முடிக்கிறேன். அப்ப அது என்னது, ஒரு கலவை தொடர். ரெண்டு சென்டென்ஸ் இருக்க போது, ஒண்ணு முடிய போது, ஒண்ணு முடியாம தொங்கி நிக்க போகுது. அதுதான் கலவை தொடர். ஒண்ணுமில்ல, மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கொட்டி கொண்டிருந்தாலும் ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. மழை கொட்டுச்சான், அப்படி இருந்தும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தானா. ஓகே, இது ரெண்டு விஷயத்த சொல்லுது. ஆனா ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, வந்தான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு என்ன பண்ணல, முடியல. ஓகேவா? சோ இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இதுல பாருங்களேன், நேற்று புயல் வீசியது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வீசியதுன்னு வந்து வீசியது, அதனால்
பள்ளிக்கு விடுமுறைன்னு வந்துருந்துச்சுன்னா இந்த அதனால் ஆகையால் ஏனெனில் வந்துருச்சுன்னா அது என்னது? தொடர் நிலை தொடர். முன்னாடி பார்த்தோமா தொடர் நிலை தொடர். இது வராம இந்த வார்த்தையில வீசியதால், வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்றது ரெண்டு வார்த்தைய கலக்கக்கூடியது இடம். அதான் இது என்னன்னா கலவை தொடர். ரெண்டு வார்த்தையும் கலக்கக்கூடிய இடம்னால இது ஒரு கலவை தொடர். அப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ரெண்டுல ஒன்னு எண்டாயிரம், ஒன்னு எண்டாயிரம், ஒன்னு எண்ட் ஆகாம தொங்கி நிற்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா கலவை தொடர்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? கலவை தொடர்னு சொல்லுவாங்க. முருகன் இரவும் பகலும் படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னு சொல்லாம, முருகன் இரவும் பகலும் படித்தான் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். அதனால் அப்படின்னு வந்தா அது எங்க போயிடும்? தொடர்நிலை தொடர். அதனால கட் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை எண்டாக்காம படித்ததால், படித்ததால் வச்சோம்னா எங்க போயிடலாம்? கலவை தொடருக்கு வந்துடலாம். அப்ப ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இப்படி ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். மிக்ஸ் கலவை தொடர் அப்படின்றது ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா செய்வினை செய்யப்பாட்டு வினை. ஓகேவா? செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றது ஒரு எழுவாய் இருக்குன்னு வைங்களேன். ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும். ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது? செய்வினை தொடர் அப்படின்னு ஒன்று இருக்கு. செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செய்யப்படும் பொருளால என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு செய்யப்படும் பொருள் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது செய்யப்பாட்டு வினை தொடர். அப்ப நம்ம இங்க ரெண்டுக்கும் ரிலேஷன் அடிக்கிறோம். இங்க ரெண்டுக்கும் ரிலேஷன் அடிக்கிறோம். செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி, அதே மாதிரி செய்வினையும் தன்வினையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரின்றது ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஈஸியா நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் செய்வினை தொடருக்கு? கரிகாலன் கல்லணையை கட்டினான் வச்சுக்கிறோம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இங்க எழுவாய் என்னது? கரிகாலன். செய்யக்கூடிய வினை கல்லணையை கட்டினான். கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன்? செய்யும் வினையை கொண்டு முடியுது. செய்யும் வினையை கொண்டு முடிகிறதுனால இது செய்வினை சொல்றேன். இதே இது செய்யப்பாட்டு வினையில எப்படி இதை எப்படி மாத்துவாம? இது பாருங்களேன், இது எழுவாய். ஓகேவா? சோ கல்லணை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். கட்டினான், கட்டினான் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. அப்ப எப்பயுமே செய்வினை தொடர்ல எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அந்த ஆர்டர்ல தான் வரும். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அப்படின்ற ஆர்டர்ல வந்துச்சுன்னா அது கண்டிப்பா செய்வினை தொடர் தான். செய்யப்பாட்டு வினை தொடர்னா எப்படி வரும்னா கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. அப்ப இங்க கல்லணைங்கிறது என்னது? செய்யப்படு பொருள். கரிகாலன் அப்படிங்கிறது யாரு? எழுவாய், சப்ஜெக்ட். ஓகேவா? கட்டப்பட்டது அப்படிங்கிறது என்னது? பயனிலை. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை வந்துச்சுன்னா அது செய்வினை. ஓகேவா? செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர். ரெண்டையும் ஒரே இதுல அடிச்சாச்சு. இதுல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒவ்வொன்றும் எப்படி வந்துச்சுன்னு அடிச்சிடலாம் டப்பு டப்புன்னு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறுறப்ப அங்க என்னெல்லாம் வரும்னா படு, பட்டது, ஓகேவா, ஆயிற்று, போயிற்று, போனது அப்படின்னு சொல்லி எண்டாகும். அப்படின்னு சொல்லி எண்டாகும். புரியுதா நான் சொல்லு? அந்த மாதிரி பட்டது, ஓகேவா, படு, பட்டது, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எண்டாகும். ஓகேவா? படு, பட்டது, பெரு, பெற்றது, பெரு,
பெற்றது. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பாக்குறப்ப இது உங்களுக்கு ஈஸியா புரியும். எப்படி ஒரு செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறி இருக்கு அப்படின்றதும் புரியும். செய்வினையும் செய்யப்பாட்டு வினையும் ரிலேட் பண்றதையும் தன்வினையும் பிறவினையும் ரிலேட் பண்றதையும் ஈஸியா நம்ம பார்த்துடலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவா அடிச்சிடும் நான். அது கிளியரா உங்க மைண்டுக்குள்ள எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. தொடர் வகைகள்னா என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஒரு செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறுறப்ப எப்படி மாறுமா? படு, பட்டது, பெரு, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, போனது அப்படின்னு சொல்லி என்ன வரும்? மாறுச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. இப்ப பாருங்களேன், செய்யப்பாட்டு வினையில பாருங்களேன், ஒரு செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது செய்யப்பாட்டு வினை. ஒரு செய்யப்படு பொருள், ஓகேவா? அதுதான் நம்ம பார்த்தோம். முதலையே கல்லணைன்னு வந்துடும், அது ஒரு செய்யப்படு பொருள். அது வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது என்னவா? செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அது ஒரு செய்யப்பாட்டு வினை தொடர் என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இப்போ ஒண்ணு இல்ல, வீடு கட்டியாயிற்று, வீடு கட்டியாயிற்று அப்படின்னா இது என்ன? இதுல என்னடா ஆள் வரல? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா ஆள்னு ஊடால மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்தால் அதான் ஆள் சொல்லுவாங்க. ஐ ஆள், ஓகேவா? ஐ ஆள் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வர்றப்ப நான் அது வந்து செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி நம்ம நாம வச்சிருப்போம், ஓகேவா? அப்ப இங்க ஆளுன்ற ஒரு வார்த்தையே வரலையே. அப்ப இது செய்யப்பாட்டு வினைல வராது, செய்யப்பாட்டு வினை தொடர்ல வராது அப்படின்னு நினைப்போம். ஒண்ணு இல்ல, ஆயிற்று, போயிற்று, போனது, படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற வார்த்தைகள் கடைசியா எண்டாச்சுன்னா அது கண்டிப்பா செய்யப்பாட்டு வினை தொடராதான் இருக்கணும். அப்ப வீடு கட்டியாயிற்று அப்படிங்கிறதும் செய்யப்பாட்டு வினை தொடர் தான். நீங்க ஆளுன்ற வார்த்தை வரலையே அப்படின்னா ஒரு செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறுறப்ப மட்டும்தான் என்ன வரும்? ஆள் வரும், ஓகேவா? ஒரு செய்வினைய நான் செய்யப்பாட்டு வினையா மாத்துறேன் அப்படின்னா ஆள் வரும். கொஸ்டினுமே கேட்கலாம், ஒரு செய்வினையை கொடுத்து கீழே உள்ள ஆப்ஷன்ல செய்யப்பாட்டு வினையாக மாற்றுன்னு சொல்லி கொஸ்டினுமே கேட்கலாம். அப்பதான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் என்ன பண்ணும்? வெளிப்பட்டு நிற்கும், ஓகேவா? அப்ப வீடு கட்டியாயிற்று அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை தொடர். செய்யப்பாட்டு வினை தொடர் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் பார்த்துடலாம், ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்ன, இன்னும் எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப இன்னமும் உங்களுக்கு ஈஸியா புரியும். தன்வினை பிறவினை பார்த்துட்டு மறுபடியும் மட்டும் வாரேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்றேன். எனக்கு என்னை பொறுத்து ரிலேட் பண்ணிக்கணும். இதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பிரிச்சிடலாம். ஓகே, இது வரலாம், அது கிடையாது, அப்படி இதுதான் அப்படி ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். ஸோ அப்ப ரிலேட் பண்ணி படிக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்து நான் பார்க்க போறது என்னன்னா தன்வினை. தன்வினை தொடர் இது நிறைய கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை எல்லா ஆப்ஷன்லயும் இந்த 4 தான் இருக்கும் மேக்சிமம், ஓகேவா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துடும், ஓகே? தன்வினை தொடர். தன்வினை தொடர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எழுவாய். ஒரு எழுவாய் இருக்குல்ல, தானே ஒரு வேலையை செஞ்சிடும். ஒரு எழுவாய் தானே ஒரு வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னா அது தன்வினைன்னு சொல்லுவாங்க. எழுவாய் தானே செய்யும் வேலையை குறிப்பது தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, அன்பரசன் திருக்குறளை என்ன பண்ணான்? கற்றான், அவன் படிக்கிறான். அவன் என்ன பண்றான்? படிக்கிறான். அன்பரசன் திருக்குறளை கற்றான் அப்படின்னா அவனே அந்த வேலையை செஞ்சுட்டான். அப்ப இது ஒரு தன்வினை தொடர். இதே இது பிறவினை தொடர்னா, பிறவினை தொடர்னா என்ன மீனிங்? இன்னொருத்தரை செய்ய வைக்கிறது, இன்னொருத்தர் மூலமா ஒரு வேலை நடந்திருக்கிறது, பிறரை செய்ய வைக்கிறது. இப்ப ஒண்ணும் இல்ல, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறவங்க கூட வச்சுக்கலாமே. அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான். அன்பரசன் திருக்குறளை என்ன பண்ணான்? கற்பித்தான். அப்படின்னா யாருக்கோ ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்குறான், இல்ல யாருக்கோ ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்துட்டான். புரியுதா? பிறரை கொண்டு செய்ய வைப்பது. சோ அதெல்லாம் அன்பரசன் திருக்குறளை கற்றான். அப்துல் நேற்று நாளை வருவான் அப்படிங்கிறது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், வித்தான், வித்தான். அப்ப இங்க என்ன சொல்ல வருதுன்னா, அங்க எப்படி ஒரு செய்வினைய செயற்பாட்டு வினையா மாத்துறப்ப படு, பட்டது, பெரு, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, போனதுன்ற வார்த்தைகள் வருதோ அதே மாதிரி தன்வினையை பிறவினையாக மாற்றும் போது என்ன வரும்? வி பீன்றது வரும். வி பீன்ற
துணைச்சொற்கள் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பி தான். கற்பித்தான், வருவித்தான், வருவித்தால், கற்பித்தால், பி பி இதுதான் வரும். கற்பித்தால், வருவித்தால். இப்ப விபின்ற வார்த்தை கடைசியா இதெல்லாம் வந்திருந்தாலே அது என்னவா தான் இருக்கணும்? பிறவினை தொடராதான் இருக்கணும். அது ஒரு பிறவினை தொடர். அதே மாதிரி இப்ப இதுல எங்க தெரியுமா குழப்பம் எல்லாருக்கும்? உங்களுக்கு சொல்ற பாருங்களேன். எங்க தெரியுமா குழப்பம்? ஒரு கொஸ்டினை ஈஸியா பார்த்துடலாம், ஒரு கொஸ்டினை ஈஸியா பார்த்துடலாம். ஆனா அது கண்டிப்பா பிறவினையும் இல்லை, செயற்பாட்டு வினையும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடும். பிறவினையும் கிடையாது, செயற்பாட்டு வினையும் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா அங்க ஒரே ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா இது தன்வினையா இல்ல செய்வினையான்னு. இது தன்வினையா இல்ல செய்வினையா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போய் நின்றுவோம். ஒரு கொஸ்டினை பார்த்தவனையோ இது வந்து பிறவினையும் கிடையாது, செயற்பாட்டு வினையும் கிடையாது, ஆனா தன்வினையா செய்வினையான்னு தெரியலையே, இதுக்கு எது போட நானு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம். ஓகேவா? அது ஒரு கன்ஃபியூஷன். என்ன ரெண்டையுமே ஆப்ஷன்ல வச்சிருவான். அப்ப தன்வினையா செய்வினையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம். ஓகேவா? இங்க என்னன்னா இப்ப கொடுத்தத நீங்க தன்வினைன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆன்சர் வந்து தன்வினை தான் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பிறவினையா உங்களால மாத்த முடியுதான்னு பாருங்க. அதை பிறவினையா உங்களால மாத்த முடியுதான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், நான் இதையே வச்சுக்கிறேன். இந்த வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தை தான் கொஸ்டின்ல இருக்கு. இதை பார்த்தோனையும் இது தன்வினையா செய்வினையான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த ரெண்டும் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இது தன்வினையா செய்வினையான்னு எனக்கு தெரியலன்னு வைங்களேன். இதை நான் என்ன பண்ணுவேன்? தன்வினை நான் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தன்வினையா இருந்தா அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் இந்த வார்த்தைய பிறவினையா உங்களால மாத்த முடியுதான்னு பாருங்க. அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் மாத்தலாம், கற்பித்தான்னு மாத்தலாம். அப்ப இது தன்வினைக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து இதை விட்டுட்டு இது செய்வினையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நீங்க அசியூம் பண்ணுங்க. அப்ப இத செய்யப்பாட்டு வினையா உங்களால மாத்த முடியுதான்னு பாருங்க. திருக்குறள் அன்பரசனால், திருக்குறள் அன்பரசனால் இதுல செயற்பாட்டு வினையா மாத்த போறேன். திருக்குறள் அன்பரசனால் இது எப்படி மாத்துறது? கற்றான் இருக்கு. இப்ப திருக்குறளை இயற்றியவர் வள்ளுவர், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினாரு கூட நம்ம மாத்திடலாம். இது எப்படி மாற்ற முடியும்? கற்றான் இருக்கு, அந்த இடத்துல எப்படி நான் இதை மாத்த முடியும்? மாத்த முடியாது. அப்ப இது செய்வினை இல்ல, இது செய்வினை இல்ல. அப்ப இதுக்கு 100% தன்வினை தான். அப்ப தன்வினையா செய்வினையான்ற குழப்பங்கள் வர்றப்ப தன்வினைன்னு அசியூம் பண்ணா அதை பிறவினையா மாத்த முடியுதான்னு பார்க்கணும். அப்படி மாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தன்வினை தான். செய்யப்பாட்டு வினையா மாத்த முடியுதான்னு பார்க்கணும். அப்படி செய்யப்பாட்டு வினையா மாத்த முடிஞ்சுன்னா அது செய்வினை தான். புரியுதா நான் சொல்றது? இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான் நான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? சும்மா வாசு விட்டுலாம் போக மாட்டேன். கரிகாலன் கல்லணையை கட்டினான் இருக்கு. ஓகேவா? இது நம்ம பார்த்துட்டோம், இது செய்வினைன்னு சொல்லி. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஓகே, எடுத்துடலாம், செய்யப்பாட்டு வினையா மாத்திடலாம். அப்ப கண்டிப்பா அது செய்வினை தான். இப்ப இதை நான் தன்வினைன்னு நினைச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை தன்வினைன்னு நினைச்சுக்கிட்டேன்னா இதை பிறவினையா மாத்தி பாருங்க, மாத்த முடியுமான்னு பாருங்க. கரிகாலன் கல்லணையை எப்படி மாத்துவீங்க? மாத்துறது கஷ்டமாயிரும். ஓகேவா? அப்ப இதுக்கு செய்யப்பாட்டு வினை, செய்வினை தான் 100% ஆன்சரா இருக்கும். செய்வினை தான் 100% ஆன்சரா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வினையா செய்வினையான குழப்பங்கள் வர்றப்ப அதை மாத்த முடியுதான்னு பாருங்க. அப்படி மாத்த முடிஞ்சு அப்படின்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். 100% மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிறவினை தொடர். அதுதான் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான், ஒரு எழுவாய் வேறொரு மூலமா பண்ண வைக்கிறதா என்ன அப்படின்னா பிறவினை தொடர். பிறவினை தொடர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா விபி, கற்பித்தான், வருவித்தான் அப்படின்ற வார்த்தைகள் வந்து என்ன பண்ணும், இடம்பெறும். ஓகேவா? அப்படின்ற வார்த்தைகள் உங்களுக்கு இடம்பெறும். இது ரெண்டை மட்டும் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்க நிறைய பிராக்டிஸ். இலக்கணத்துல ஃபுல் 85 அவுட் ஆஃப் 85 என்ன பண்ணோம்,
ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து மனப்பாடம் பண்ற ஏரியா இது இல்லை. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நேர்கூற்று தொடர், அயர்கூற்று தொடர். ஈஸியா அடிச்சலாம். நேர்கூற்று தொடர், அயர்கூற்று தொடர். ஒருத்தன் பேசுனத அப்படியே சொல்லியாச்சு அப்படின்னா அது நேர்கூற்று தொடர். ஓகே, ஒருத்தர் பேசுனத அப்படியே சொல்லியாச்சு அப்படின்னா அது என்ன வரும்? நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடருக்கு மேல எப்பவுமே என்ன வரும்? இந்த மாதிரி மேற்குறிகள் வரும். இன்று, நேற்று, நாளை அப்படின்ற காலங்களும் வரும். ஓகேவா? இன்று, நேற்று, நாளைன்ற காலங்களும் வரும். இவை, இப்படி அப்படின்ற ஒரு சுட்டுக்களும் வரும். இவை இப்படின்ற ஒரு சுட்டுக்களும் வரும். மெயின் மேற்கோள் தான். இந்த மேற்கோள் இருந்தா அது நேர்கூற்று, மேற்கோள் இல்லைன்னா அயர்கூற்று. மேற்கோள் இல்லைன்னா அயர்கூற்று, மேற்கோள் இல்லைன்னா அயர்கூற்று. இது புக்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியா அடிச்சுனாங்க பாருங்களேன். தேன்மொழின்னு ஒருத்தர் இருக்கா. ஓகேவா? பொன்னிட்ட நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் நாளைக்கு, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டான். அப்படின்னா இது நேர்கூற்று. ஓகேவா? இதையே ஒருத்தர் மூணாவது மனுஷங்காரன் பாக்குறேன்னு வைங்க. ஒரு மூணாவது மனுஷங்காரன் என்ன சொல்றான்? மூணாவது மனுஷங்கன்னா யாரு? தன்மை முன்னிலை படற்கை. படற்கை தான் யாரு? மூணாவது மனுஷன். அப்ப அந்த மூணாவது மனுஷன் பாக்குறானா, அவன் என்ன சொல்றான்னு பாருங்களேன். பொன்னியிடம் தேன்மொழி நான்றது எப்படி மாறிடுதான்? தான் மாறிடுதான். அயர்கூற்றுகள். தான் நாளை வந்து என்னது? மறுநாள்னு மாறிடுது. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறியிருக்கிறாள். எப்படி இருக்கா? கூறியிருக்கிறாள்னு மூணாவது மனுஷங்காரன் ஒருத்தர் வந்து சொல்லுவான். புரியுதா? நான் டைரக்டா சொல்லிட்டா அது நேர்கூற்று. அயர்கூற்றுனா மூணாவதா ஒருத்தர் வந்து சொல்றான்னா அவன் யாரு? அயர்கூற்று. ஓகேவா? அது அப்படியே மாறிவிடும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறியிருக்கிறாள் அப்படின்னா அது என்னது? அயர்கூற்று. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, அந்த மேல்குறி கொட்டேஷனு பிளஸ் வந்து நானு, நாளை, இன்று, நேற்று, நாளை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது நேர்கூற்று தான். நாளைக்கு பிறகு மறுநாள், நானுக்கு பொழுது தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க கொஸ்டின் பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயர்கூற்று. மூணாவது மனுஷங்காரன் படற்கைக்காரன் வந்தானா அவன் யாரு? அயர்கூற்று. ஓகேவா? அதே மாதிரி அங்க அது, அவை, அதுன்ற ஒரு சுட்டு பெயர் வரும். இது நிறைய விஷயங்கள் நம்ம கொஸ்டின் பாக்குறப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே தாங்க. பொன்னியிடம் தேன்மொழி நான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். ஓகேவா? இது வந்து ஐயர் கூற்று. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர். உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர்னா என்ன? உடன்பாட்டு தொடர்னா என்னன்னா நேரடியாக நான் வச்சுக்கோங்களேன், நேரடியாக, நேர்மையாக, நேரா சொல்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. உடன்பாட்டு தொடரையும் எதிர்மறை தொடரையும் ஒரே மாதிரி ரிலேஷன் பண்ணிக்கணும். டைரக்டா வந்துருச்சு, உடன்பட்டு நின்றுட்டோம் அப்படின்னா நேரடியாக அது வந்து உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறது என்னது? எதிர்மறை தொடரா இருக்கும். புக்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இருக்கு. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இருக்கு. ஓகேவா? இது இது எனக்கு வந்து இப்படி பார்த்தா இது வந்து செய்தி தொடரா இல்ல தன்வினை தொடரா பிறவினை தொடரா என்னன்றதே எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லை. ஆப்ஷன்ல உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அப்ப இப்ப உடன்பாட்டு தொடர்னே இருக்குன்னு வைங்க. உடன்பாட்டு தொடர்னே இருக்குன்னு வைங்க. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் தன்வினை இருக்கு, பிறவினை இருக்கு, உடன்பாட்டு தொடர் இருக்கு, செய்வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப நான் பாக்குறப்ப தன்வினை அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால். ஓகே, பிறவினையா மாத்த முடியுதா? கலைச்செல்வி கட்டுரை கற்பித்தால்னு எழுதலாம். இல்ல பீன்ற வார்த்தை வரணும். இது எப்படி எழுதுறது? ஓகே, அப்ப தன்வினையும் இல்ல பிறவினையும் இல்ல. சரி, உடன்பாட்டு வினையா இருக்குமான்னு பாப்போமா? கலைச்செல்வி கட்டுரை எழுதினால். ஓகே, சரி இருக்கட்டும். அப்ப உடன்பாட்டு வினைக்கு ஆப்போசிட் என்னது? எதிர்மறை
தொடர். உடன்பாட்டு தொடருக்கு ஆப்போசிட் என்னது? எதிர்மறை தொடர். அப்ப இது எதிர்மறை தொடரா மாத்த முடியுமான்னு செக் பண்ணி பாக்குறீங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இருக்கிறது உடன்பாட்டு தொடர்னா, இத எதிர்மறை தொடரா மாத்த முடியுமான்னு பாக்குறேன். அப்ப மாத்த முடியுதா? கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன். இப்ப ஈஸியா மாத்த முடியும். அப்படி ஈஸியா மாத்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா உடன்பாட்டு தொடராதான் அம்சம் இருக்கணும். அப்ப ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? மெர்ஜ் பண்றோம். அப்ப இது கேட்டாலும் அது கேட்டாலும் அதை மாத்த முடியுமான்னு செக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் போட்டுக்கலாம். எழுதிலன். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன். கலைச்செல்வி கட்டுரை பையனே நினைச்சிட்டேன். எழுதிலல். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படி என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். அப்ப எதிர்மறையா கூறக்கூடியதான் இது. எழுதல அப்படின்றது எதிர்மறையா நான் கூறுறேன். அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்ப உடன்பாட்டு தொடரை எதிர்மறை தொடராக மாற்ற முடிந்தால் அது உடன்பாட்டு தொடராக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 100% என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. எதுவுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். மேக்சிமம் எடுத்துடலாம். மேக்சிமம் எடுத்துடலாம். ஓகேவா? ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் தான் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி இருக்கும். மிச்ச எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி ஈஸியா போட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? அப்ப உடன்பாட்டு தொடர்னா நேர்மையாக நேரடியாக ஒரு விஷயத்தை நான் பண்றேன்னு சொல்றது உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர்னா நான் பண்ணலன்னு சொல்றது. அவ்வளவுதான். இதுக்கு ஆப்போசிட் அது அவ்வளவுதான். எதிர்மறை தொடர்ன்றது அவ்வளவுதான். அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? உடன்பாட்டு தொடரையும் எதிர்மறை தொடரையும் ரிலேஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்மறை தொடர் பார்த்துட்டோம். எதிர்மறை தொடர் தான் இப்ப பார்த்தோம். ஓகே, இப்போ நான் பாருங்களேன், பொருள் மாறா எதிர்மறை தொடர். இந்த 16மே 10th ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேவா? 10th ஓல்டு புக்ல இருக்கு. அதை தான் நான் எடுத்து வந்தேன். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது ஒரு உடன்பாட்டு தொடர் தான். அதே தான் 10th ஓல்டு புக்ல இருக்கு. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். அதாவது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது என்னன்னா உடன்பாட்டு தொடரே தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். இதுவும் ஒரு உடன்பாட்டு தொடர் தான். ஆனா என்னன்னா 2 எதிர்மறை வந்திருக்கும். எதிர்மறை எத்தனை தடவை வந்திருக்கும்? 2 தடவை வந்திருக்கும். இதுவும் இதுவும் ரெண்டுமே என்னதான்? எதிர்மறை தொடர். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறுமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறும். அதே மாதிரிதான் எதிர்மறை எதிர்மறை என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரால் அப்படிங்கிறது ரெண்டுமே என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன மீனிங் சொல்றதுன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்றதான் அதோட மீனிங்கா இருக்கு. அப்ப பொருள் மாறா எதிர்மறை தொடரும் உடன்பாட்டு தொடரும் ஒண்ணு. ஓகேவா? அப்ப 2 எதிர்மறை தொடர் வரும். அப்ப மைனஸும் மைனஸும் என்னவா மாறுமா? பிளஸ்ஸா மாறும். மேக்ஸ்ல இருந்து எப்ப எல்லா இடத்துக்கும் அதான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆக மாறும். இது ஒரு உடன்பாட்டு தொடராக மாறிவிடும். அவ்வளவுதான். இது ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல இது பொருள் மாறா எதிர்மறை தொடர்ல இருக்குடா, போடுறா, இதாண்டா ஆன்சர், தூக்குடா உன்னை தூக்குடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். புரியுதா? ஈஸியா அடிச்சிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா அடிச்சிடலாம் ஆன்சர். இலக்கணம் அவ்வளவுதாங்க, ஈஸி. 16 பார்த்துட்டோமா? மிச்சம் இன்னும் ஒரு 25 வரைக்கும் பார்ப்போம். மிச்சத்தான் நான் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா சொல்றப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒண்ணுதான். இது ஒரு வார்த்தை ஒரு இது கொடுத்துட்டாங்க. இது பெயரச்ச தொடரா இல்ல வினையச்ச தொடரா இல்ல எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா, ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால், ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர். ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். அப்ப இங்க எச்சம் அப்படிங்கிறது என்னன்னா கேட்ட பாடல். அப்ப பாடல் அப்படிங்கிறது ஏதாச்சும் வினைய குறிக்குதா? இல்ல. அப்ப பாடல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயரை குறிக்குது. அப்ப கேட்ட அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் இந்த சொல்லு முடிவு பெற்றுச்சா அப்படின்னா இல்ல. எச்சம் தொக்கி நிக்குது. கேட்ட அப்படின்னு எச்ச வினையா இருக்கு. கேட்ட ஆ சவுண்ட் வருதா கடைசியா? கேட்ட அப்படின்ற ஆ சவுண்ட் வந்தாலும் அது என்னது? பெயரச்சம். ஈஸியா ஞாபகம். ஆ சவுண்ட் வந்தாலும் அது என்னது? பெயரச்ச தொடர். அது ஒரு எச்சம், பெயரச்சம். ஆ சவுண்ட் வரும். கேட்ட பாடல். வந்த கண்ணன்.
மெயினா 2 ரூல் தான். ஒண்ணு எச்சம் இருக்கணும், அதுல ஆ சவுண்ட் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும். அது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும். பெயர்னா நம்மளோட நேம் மட்டும் கிடையாது. ஸோ பெயர் அப்படிங்கிறது 6 வகையில் இருக்கும். ஓகேவா? பொருளை குறிக்கிறது, தொழிலை குறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இந்த 6 வகை இதுல ஏதாச்சும் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது கண்டிப்பா என்னது? பெயரச்ச தொடர். வந்த கண்ணன். ஓகேவா? இந்த மாதிரி பெயரச்ச வருகின்ற கண்ணன்னா நிகழ்கால பெயரச்ச தொடர். வருகின்ற, ஆமா, வருகின்றனா நிகழ்கால பெயரச்ச தொடர்ந்து வரும். ஆனா பெயரச்சத்துல தான் அது வரும். அப்ப ஆ சவுண்டு மெயின். ஆ சவுண்டு மெயின். ஆ சவுண்டு மெயின். அடுத்து ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். இப்ப வினை எச்சம்னா நம்ம பார்க்கலாமா? ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால், வினைனா என்னது? செயல். செயல்னா என்னது? தொழில். எதுனால எடுத்துக்கலாம். ஒரு செயலை கொண்டு முடிந்தால் ஒரு வினை எச்சம். வினை எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால், ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்ச தொடர். வினை எச்ச தொடர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பாடி மகிழ்ந்தனர். இப்ப மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல். ஓகேவா? ஒரு செயல். இது ஒரு பெயரா? இல்ல, ஒரு செயல். பாடி ஈ. ஃபார் எக்ஸாம்பிள், ஈ சவுண்டும் ஊ சவுண்டும் கடைசியா. வந்து சென்றான். வந்து ஊல முடிதா? வந்து வந்து ஊ சவுண்டிலையும் சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குது. ஸோ அப்போ அது ஒரு வினை எச்ச தொடர். அப்ப ஒரு எச்சம் தான் இது. ஓகேவா? பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது இது முடியல. பாடிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல பாடி முடிச்சாங்களா, இல்ல பாட போறாங்களான்னு சொல்ல வரல. பாடி, அவ்வளவுதான். அப்படின்னா ஈ சவுண்டும் ஊ சவுண்டும் வந்தா அதுக்கடுத்து ஒரு வினை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வினையெச்ச தொடர். ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது ஒரு வினையெச்ச தொடர். செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து அது சென்றான், வந்தான், போனான், இல்லைக்கலாமா, எப்படினாலும் அது எல்லாமே ஒரு வினையெச்ச தொடர். அப்ப பெயரச்ச தொடருக்கும் வினையெச்ச தொடருக்கும் ரிலேஷன் வச்சுக்கணும். ஆ சவுண்டு முடியணும், பெயரை கொண்டு முடியணும். ஈ சவுண்ட் அல்லது ஊ சவுண்டு முடியணும், வினையை கொண்டு முடியணும். அப்படி முடிஞ்சுன்னா அது வினையெச்ச தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகை இருக்கு. வேற்றுமை தொடர் மொத்தம் 8 வகை. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்ன சொல்லுவோம்? விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். 1ஆம் வேற்றுமை என்ன சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 2வது வேட்டைய செய்யப்படுபொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8வது வேற்றுமை என்ன சொல்லுவோம்? விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இது போக ஊடால வேற்றுமை உறுப்பு இருக்கு. ஐயால் கூ இன்னது கண். ஓகேவா? ஐயால் கூ இன்னது கண்ணுன்னு சொல்லி வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அதையும் என்ன பண்ணலாம்னா ரிலேட் பண்ணி வரலாம். அதையும் ரிலேட் பண்ணி வரலாம். இப்ப கட்டுரையை படித்தால் இருக்கு. கட்டுரையை படித்தால் இருக்கு. அப்ப இது என்ன தொடர்னு கேக்குறாங்க. இது செய்வினையா, செயற்பாட்டு வினையா பாக்குறோம். இங்க ஐங்கிறது என்னது? ஐயாளுக்கு இன்னது கொண்டு வரக்கூடிய ஐ. எத்தனாவது வேற்றுமை? 2வது வேற்றுமை தொடர். 2ஆம் வேற்றுமை தொடர். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை தொடர்ல வரக்கூடிய உறுப்பு. அப்ப இது ஒரு 2ஆம் வேற்றுமை தொடர். நம்ம தனியா வேற்றுமை தொடர் கிளாஸ் பார்ப்போம். செம்மையா இருக்கும், பார்த்தலாம், ஈஸியா இருக்கும். ஓகேவா? அன்பால் கட்டினார். அன்பால் கட்டினார் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொடர். அப்ப இது ஒரு வேற்றுமை தொடர். இது ஒரு வேற்றுமை தொடர். அதாவது அந்த கொஸ்டினை பார்க்கணும், அந்த ஆப்ஷனை பார்க்கணும். இதனால இதை மாற்ற முடியல, இல்ல வர முடியல அப்படின்னா அதெல்லாம் தூக்கிட்டு வேற்றுமை தொடர்ல ஏதாச்சும் வந்திருக்கானா அப்படின்னு உள்ள செக் பண்றோம். அப்படி வந்திருக்கான் அப்படின்னா அவன் தான் ஆன்சர் தூக்குறா அப்படின்னு தூக்கிடும். புரியுதா? அதுலயுமே வேற்றுமை தொடர்ல ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து 2ஆம் வேற்றுமையா, 3ஆம் வேற்றுமையா, இல்ல 4ஆம் வேற்றுமையா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது 8 வகைப்படும். நிறைய டைப் இருக்கு. இன்னொரு கிளாஸ் நம்ம தெளிவா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எப்படி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இடைச்சொல் உரிச்சொல் அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சொல் தொடர்னா என்னன்னா, ஒரு இடைச்சொல் ஒரு இடைச்சொல் பெயரையோ வினையவோ சார்ந்து வருவது. இது வந்து தனியா வந்து நிக்க முடியாது, தனித்து இயங்க முடியாது. ஒண்ணு பெயரை சார்ந்து வரும், பெயரையோ வினையவோ சார்ந்து வர சொல்லக்கூடிய சொல்லலாம் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னது, மற்றொன்று. மற்றொன்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் தொடர். கொஸ்டின் வந்திருக்கு, நிறைய பேசிக்கா இருக்குனாலும் கொஸ்டின் வந்திருக்கு. மற்றொன்று அப்படிங்கிறது, மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே தான் உரிச்சொல், இடைச்சொல் உரிச்சொல் ஈஸியா நாம வச்சுக்கலாமா? உரிச்சொல் என்னது, அதே மாதிரி ஒரு உரிச்சொல் பெயரையோ வினையையோ சார்ந்து வந்தா அது உரிச்சொல் தொடர் என்று அழைக்கப்படும். சால சிறந்தது, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்றுதான் சால சிறந்தது அப்படிங்கிறது. சால அப்படிங்கிறது என்னது, உரிச்சொல். சிறந்தது அப்படின்ற வினையை கொண்டு முடிந்ததுனால் அது உரிச்சொல் தொடர். மாமதுரை, மா என்பது உரிச்சொல் தொடர், மதுரை என்பது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரையோ வினையவோ சார்ந்து முடியும், அது என்னது, உரிச்சொல் தொடர். இது நம்ம பார்த்தோன்னே ஈஸியா என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்னது, 2, 3, 4 முறைகள் வரைக்கும் அடுக்கி வருவது என்னது, அடுக்கு தொடர். ஒவ்வொரு சொல்லையும் தனியா பிரிச்சா என்ன கொடுக்கணும், மீனிங் கொடுக்கணும், அர்த்தம் கொடுக்கணும். இது ஒரு அடுக்கு தொடர். பாம்பு 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 ஒரு அடுக்கு தொடர். பாம்பு அப்படின்னாலே மீனிங் தான், பாம்பு பாம்பு பாம்புன்னு சொன்னாலும் போது ஒரு மீனிங் தான். அப்போ ஒரு மீனிங் கொடுக்கணும், தனித்தனியா பிரிச்சாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அப்படி இருந்தா அது என்னது, ஒரு அடுக்கு தொடர். ஓகேவா? பயம், மகிழ்ச்சி, வியப்பு எதுலனாலும் அடுக்கு தொடர் வரலாம். அப்ப நீங்க பார்த்தோன்னே ஈஸியா இரட்டை கிளவியா இல்ல அடுக்கு தொடரா? அப்ப இரட்டை கிளவினா 2 முறை மட்டும்தான் அடுக்கி வந்திருக்கும். 2 முறை மட்டும் அடுக்கி வந்திருந்தால் அது இரட்டை கிளவி. சலசல, கலகல, பலபல, சட சட அப்படின்னு 2 முறை மட்டும் அடுக்கி வந்தால் அது இரட்டை கிளவி. 3 முறை அல்லது 4 முறை, மேக்சிமம் 4 தான், அது வரைக்கும் அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படும். ஓகே, ஸோ இது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பார்த்தோன்னே அடிச்சு தூக்கிடுவான். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்னது, விழித்தொடர். விழித்தொடர். ஓகேவா? விழித்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். ஒரு விழியுடன் வினை தொடர்ந்து வருவது, ஒரு விழியுடன் வினை தொடர்ந்து வருவது. முருகா, முருகா அப்படிங்கிறது ஒரு விழி. ஓகேவா? அது கூட என்ன தொடர்ந்து வரும், ஒரு வினை, வினை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது விழித்தொடர். ஓகேவா? நண்பா, எழுது, நண்பா அப்படின்ற ஒரு வினை, ஒரு விழி வினை, வினையை கொண்டுதான் வரும். ஒரு வினையை கொண்டு வந்தால் அது விழித்தொடர் என்று அழைக்கப்படும். முருகாவா, நண்பா எழுது அப்படின்றதான் என்னது, ஒரு விழித்தொடர். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று எதெல்லாம் வரும், வாழ்த்துறதுல, வையிறதுல, மதிக்கிறதுலாம் என்ன வரும், வியங்கோல் வினைமுற்று தொடர் வரும். ஸோ அது நம்ம ஈஸியா போட்டுடலாம். கா, இயர், இந்த மாதிரி விகுதியோட முடிஞ்சிருக்கும். வாழ்க, கற்க, வளர்க, அந்த மாதிரி காண்ற சவுண்டோட என்ன இருக்கும், எண்டாயிருக்கும். அப்படி முடிஞ்சிருச்சோம்னா அது என்னது, வியங்கோல் வினைமுற்று தொடர். ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட், இன்னைக்கு பார்க்கக்கூடியதுல லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வினை முற்று தொடர். வினை முற்று தொடர் போன வந்துருந்துச்சு குரூப் 2ல, சாரி குரூப் 4ல வந்துருந்துச்சு. ராமன் வந்தான் வச்சான், எங்க வச்சான், ராமன். வினைமுற்று தொடரையும் எழுவாய் தொடரையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன், 2 ரிலேஷன் சொன்னேன். வினைமுற்று தொடர், அடுத்து பாருங்க எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் கூட இன்னொன்னு என்ன நான் சொன்னேன், வினா தொடர். ஓகேவா? அப்ப வினை முற்று தொடர்னு வைங்களேன், வினை, வினை முற்று அதுலயே வந்துருச்சு, வினை முற்று பெற்றுச்சு அப்படின்னு வந்துருச்சு. அப்பனா என்ன வரணும்னா,
அப்ப இது மீனிங் என்னன்னா, ஒரு வினை, அதாவது ஒரு முற்று பெற்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தையோட என்ன வரணுமா, பெயர் சொல் வரணும். இந்த வார்த்தையோட பெயர் சொல் வரணும். வினைமுற்றுடன், வினைமுற்றுடன் வந்தான்றது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப வினைமுற்றுடன் பெயர் சொல் தொடர்ந்து வருவது வினைமுற்று தொடர். அப்ப வந்தான் ராமன் இருந்துச்சுன்னா அது வினைமுற்று தொடர். ராமன் வந்தான், கண்டிப்பா அங்க பெயரோட முடிஞ்சிருக்கணும். இதே இது வந்த ராமன், வந்த அப்படின்றது அது பெயரச்ச தொடர். வந்தான் ராமன் அப்படின்னு அது என்னது, வினைமுற்று தொடர். ராமன் வந்தான் எழுவாய் தொடர். ராமன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், அவன் வந்திருக்கான் அவ்வளவுதான், இது ஒரு எழுவாய் தொடர். அப்ப கொஸ்டின்ல ரெண்டையும் வச்சேன் ஆப்ஷன்ல, ஆனா கேட்ட கொஸ்டின் இது, கேட்ட கொஸ்டின் இது. ராமன் வந்தான் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நிறைய பேர் என்ன பண்ணியாச்சு, வினைமுற்று தொடர்னு தப்பா போட்டாச்சு. அப்போ ஒரு முற்று பெற்ற ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று தொடர். ஒரு பெயர் என்ன பண்ணலாம், ராமன் வந்தான்னு வந்துச்சா அது எழுவாய் தொடர். இது எதுக்கு ஞாபகம் வைக்க சொன்னேன், நம்ம வினா தொடர்ல வரலான்றதுக்காண்டி என்ன பண்ண சொன்னேன், உங்களை ஈஸியா ஞாபகம் வைக்க சொன்னேன். பேருந்து வருமா அப்படின்னு கேட்டா அது எழுவாய் தொடர். இங்க ஏன், எதற்கு, எப்படி அப்படின்றதோட வந்துச்சா அது வினா தொடர் அப்படின்னு சொல்லி உங்களை ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ 25 பார்த்தாச்சு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயர் பயனிலை தொடர் இருக்கு, விளைவு தொடர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் 4-5 இருக்கு. ஸோ நம்ம வந்து 1 by 1 அதை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்னா என்ன, ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வருது, அது எப்படி நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்றது, தன்வினையா செய்வினையா பிறவினையா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு ஒரு ஐடியா லைட்டா கிடைச்சிருக்கும். நான் ஃபுல்லா கிடைச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், லைட்டா கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோல எக்ஸாம்பிளோட வரேன். அடுத்த வீடியோல எதோட வரேன், எக்ஸாம்பிள் ஒரு 250 எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த எக்ஸாம்பிளோட வரேன். அதை 1 by 1 என்ன பண்ணிடலாம், தட்டி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், இந்த இதுல 2ல இருந்து 3 மார்க்கு தட்டி தூக்கிடலாம். ஸோ நம்மளோட இலக்கண சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க தொடர் வகைகள் தான் நம்ம பார்த்து முடிச்சோம். அதுக்கடுத்து 1 by 1 என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், தொடர்ந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல உங்களை நான் இதோட எக்ஸாம்பிளோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.